பகுதி என்னவென்றால் verse 27, 27ஆம் வசனம். if he does not carry his own cross, he cannot be my disciple. Luke 14:27. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என்னுடைய சிலுவையை சுமக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். You know, today we don't understand what it means to carry the cross. சிலுவையை சுமப்பது என்றால் என்ன என்பதை இந்த நாட்களில் நாம் விளங்காமல் இருக்கிறோம். See, the cross has become an object of glory and worship today. இன்றைக்கு சிலுவை என்பது மகிமையின் சின்னமாக ஆராதிக்கக்கூடிய ஒரு சின்னமாக மாறிவிட்டது. All golden crosses around our neck. நம்முடைய கழுத்திலே தங்க சிலுவையை மாட்டிக் கொள்கிறோம். On church buildings and all, people worship it today. இன்றைக்கு சபையிலே இருக்கக்கூடிய அந்த சிலுவையை எல்லாம் மக்கள் ஆராதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். You know how people are killed in our country with a hangman's noose? அங்கே தூக்கு கயிறினாலே எப்படி நம்முடைய நாட்டிலே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்று தெரியுமா? Judge says somebody has to be killed. இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அந்த நீதிபதி தண்டனை கொடுக்கிறார். There's a rope like this. இது போல தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கும். They put his neck into that. அந்த தூக்கு கயிறிலே உங்கள் கழுத்தை மாட்டுவார்கள். That's how they kill him. அப்படிதான் கொலை செய்வார்கள். He is standing on a platform. அங்கே கீழே ஒரு தூக்கு மேடையில நின்று கொண்டிருப்பான். And the platform is removed suddenly. திடீரென ஒரு சுவிட்ச் போட்ட உடனே அந்த அடித்தளமானது நீங்கிவிடும். He drops down. டக்குன்னு அப்படியே அவர் தொங்கி கொண்டிருப்பார். And his neck gets disconnected and he dies. கழுத்து முறிவுபட்டு மரித்து விடுகிறார். So this is called a hangman's noose. இதுதான் தூக்கு கயிறு. Now can you imagine anybody worshipping this hangman's noose? யாராவது இந்த தூக்கு கயிறை ஆராதிக்கிறதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? Oh, how wonderful you are. எவ்வளவு அருமையா இருக்கிறாய் தூக்கு கயிறே. And making a golden hangman's noose and putting it around your neck. அந்த தூக்கு கயிறை தங்கத்திலே செய்து கழுத்திலே மாட்டிக் கொள்வது. Or on top of a church, one big hangman's noose. அல்லது சபைக்கு மேலே ஒரு தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. That is the cross. அதுதான் சிலுவை. Today it is hangman's noose, those days it was the cross. இன்றைக்கு அது தூக்கு கயிறு, அந்த நாட்களில் அது சிலுவை. We don't understand it. நாம் அதை விளங்கிக் கொள்வதில்லை. It is not an object of worship. அது ஆராதிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. It's an object of shame. அது வெட்கத்தின் ஒரு பொருள். Like a hangman's noose. அந்த தூக்கு கயிறு வெட்கத்தின் அவமானத்தின் சின்னம். Today we are proud to get a cross for our daughter to hang around her neck. இன்றைக்கு நாம் நம்முடைய மகள் கழுத்திலே சிலுவை டாலரை வைத்து ஒரு செயினை போட்டுக்கொண்டால் பெருமைப்படுகிறோம். Men also have a golden chain with a cross. பெண்களை விட்டு ஆண்களும் கூட செயினை போட்டு அதிலே ஒரு சிலுவையை மாட்டிக் கொள்கிறார்கள். How many of you will get a hangman's noose to tie around your neck? உங்களில் எத்தனை பேர் தூக்கு கயிறை வாங்கி கழுத்திலே மாட்டிக் கொள்வீர்கள்? No, we don't understand it. நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. It's an object of shame. அது அவமானத்தின் சின்னம். If you were living in Jerusalem 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எருசலேமிலே வாழ்ந்தீர்கள் என்றால், see many people taking the cross. That was the way the Romans killed people. அநேகர் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போவார்கள். இப்படி தான் ரோம மக்களை கொன்றார்கள். They were all hanged, crucified publicly. அவர்கள் எல்லாரும் பொதுப்படையாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். So one day if you saw one man carrying a cross and going, ஒரு நாளிலே ஒரு மனிதன் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதை பார்க்கும் பொழுது, you knew very well he is going, where he is going. அவர் எங்கே போகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். He is going to die. அவர் மரிக்க போகிறார். He has closed his bank account. அவருடைய வங்கி கணக்கெல்லாம் அவர் சரி செய்து விட்டார். Said goodbye to his friends, relatives. தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் டாடா சொல்லிவிட்டார். Okay, I'll never see you again. இனிமேல் நான் உங்களை பார்க்க போவதில்லை என்று சொல்கிறார். நான் மரிக்க போகிறேன். That is the meaning of the cross. இதுதான் சிலுவையின் அர்த்தம். Take up your cross and follow me. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. See, we don't understand it today. இன்றைக்கு நாம் அதை விளங்கிக் கொள்கிறதில்லை. But in those days when Jesus said, everybody understood it. அந்த நாளிலே இயேசு சிலுவையை தூக்கும் பொழுது எல்லாரும் விளங்கிக் கொண்டார்கள். Today the best way to say it is like this. இன்றைக்கு அதை சொல்வதற்கு மேன்மையான வழி, சிறந்த வழி என்னவென்றால், the Lord says, go and hang yourself first and then follow me. நீ போய் முதலாவது உன்னை தூக்கிலே மாட்டிக்கொள், அதற்கு பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொல்வதா? Die. மரித்து விடு, then follow me. அதற்கு பிறகு என்னை பின்பற்று.